ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம சாரதாம்மாவும் விஜயும் அந்த அளவுக்கு அழகான ஒரு எபிசோடாக கொண்டாந்துட்டாங்க. சாரதாம்மா சொன்னால் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது. இது விதியால் தான் நம்ம பிரிஞ்சோம், அதே விதி நம்மளை இப்போ சேர்த்து வைக்க ஒரே ஊரில் கொண்டுன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் காவேரியும் ஒன்று சேருவீங்க. நீங்கள் குழந்த கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அப்பா அம்மாவாக சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாத குழந்த சீக்கிரத்தில் அம்மா கூட வளரும்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அவளாக புரிஞ்சிக்கின்னு அவளாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் கூட சேரணும்னு சொல்லும்போது உண்மையிலே சில நாட்களாக ஒரு மாதமாக ஆகலாம், ஒரு வருஷமாக ஆகலாம், சீக்கிரத்தில் சேருவீங்க கடவுளோட இதுவாலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளோ ஃபீலிங்கோட விஜய்க்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ இந்த ஒரே டைம் நான் பார்க்கட்டோமான்னு நம்ம விஜய் கேட்கும் போதும் எந்த விஷயமும் அவளுக்கு தெரிய தேவையில்ல, நம்மளால் அவளுக்கு ஒரு பாதிப்பு வர தேவையில்ல. என்னோட எல்லா 3 பொண்ணுங்களையும் நல்ல முறையில் கரை சேர்த்துட்டேன். இவளோட பிரச்சனை உங்கள் கூட சேர்ந்துட்டாலும் எனக்கு நிம்மதியாக போயிடணும். அம்மாவா அவ்வளோ ஒரு ஆதங்கத்தையும் நம்ம விஜய்கிட்ட கொட்டுறாங்க. விஜய் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கே நம்ம காவேரி அதிர்ச்சியாக பார்க்குறா. ஏன்னா திருப்பி பண்ணவரை மறுபடியும் கூட்டிடுறாங்கன்னு அந்த இடத்துல காவேரிக்கும் அழகாக புரிய வைக்கிறாங்க. இவரோட குழந்தை நீ ஸ்கூலுக்கு போகாதனால அடம் பிடிச்சி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுச்சான். அதுக்காக வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இடத்துல ஸ்கூலை கூட காட்டல, வீட்டுக்கு கூட்டியாருந்தா அவங்களும் பேத்தியை பார்த்த போல இருக்கும்ல, அதனால வீட்டுக்கு கூட்டின்னு வரேன்னு கேட்க தான் வந்திருக்கிறாரு. இது தெரியாமல் ஒரு குழந்தையோட இது புரியாமல் நான் இப்படி நடந்துக்கிட்டேன், வீட்டுக்கு கூட்டின்னு வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு காவேரிக்கும் அங்கே புரிய வச்சுட்டாங்க. நம்ம விஜய் இங்கே பேசிட்டு வீட்டுக்கு போனதும் தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டுக்குன்னு குரல் கொடுக்குற விஜய் இன்றைக்கி அம்முன்னு சொல்லி கூட்டின்னு உள்ளே போகிறாரு. இதுக்கு எல்லாமே காரணம் தாத்தா, அந்த குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்கு இது தேவை தான். நம்ம விஜய் உள்ளே போயிட்டு அம்முன்னு கூட்டின்னு இருக்கிறாரு. இங்கே காவேரி அம்மா நாளைக்கு விஜய்க்கும் பாப்பாவுக்கும் பிடிச்சதெல்லாம் நிறைய சமைக்க போகிறாங்க. காவேரியும் கேட்குறா, என்னம்மா இவ்வளோ சமைக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த தம்பி குழந்தைய கூட்டின்னு வரேன்னு சொல்லுதில்ல, அதுதானே நாளைக்கு கல்யாணம் சமையல் சாதம் தான். அழகாக நாளைக்கு எபிசோடை கொண்டாடலாம். நம்ம விகா பிரிஞ்சிருந்தாலும் இது போல் சந்திச்சிக்கினே இருந்தாங்கன்னா நம்ம விகா ஃபேன்ஸுக்கும் சந்தோஷமாக தான் இருப்பேன். கண்டிப்பாக காவேரி அவளாக புரிஞ்சிக்கின்னு தான் விஜய் கூட சேர போகிறா. சீக்கிரம் நடக்கும். இது கடவுள் அருளால் சாரதாம்மா சொன்னபடி சீக்கிரம் நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். பை பை.